எஃபர்ட்ஸ்ன்றது அவன் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா நீங்க எஃபர்ட்டே எடுக்காம எல்லாத்துக்கும் இவங்களையும் குத்த சொல்றீங்க. இப்ப நான் ஏதாச்சும் இதுல தப்பு பண்ணிட்டேன்னா என்னாலதான் அவன் வாழ்க்கையே மொட்டையா போயிருச்சு அப்படின்னு என்னைய சொல்லிருவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மியூசிக் எஃபெக்ட்லாம் இல்லை சார். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அந்த பொண்ணுக்கு ரெமோ படத்தில் வந்து சிரிக்காத சாங் பிடிக்கும்னு சொல்லிட்டு வயலினில் கற்றுக்கிட்டேன். வாஸ் இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனால் இன்னொரு பையன் வாசிச்சான், அது மட்டும் தான் மாற்றணும். சார் கேளுங்க, என்ன மேட்டர்னா எங்க காலேஜ் அந்த கேரல்ஸ்ல இருந்து அந்த மியூசிக் பேண்ட்ல ஒரு பையனை கூட்டு வந்துட்டான். நான் உனக்கு டெடிகேட் பண்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த ரெமோ படத்துல சிரிக்காதே பாட்டை அவன் வாசிக்கிறான், இவன் ஏதோ எமோஷன், இந்த லைன் உனக்கு பிடிக்கும் பாரு, இந்த லைன் அது இதுன்னு அவன் வாசிக்கிறான். ஆனா இவன் வாசிக்கிற மாதிரி பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க பயப்படாதான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் திரும்பவும் ஒரு லெட்டர் ஒரு இதில் எழுதி கையில் கொடுத்து விட்டேன். அந்த லெட்டர் அந்த பிள்ளை பார்த்துவிட்டு மதியானம் 1 மணிக்கு நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன், நீ வான்னு சொல்ல எழுதியிருந்தேன். அதே மாதிரி வந்துருந்துச்சு. வரவும் நான் சைக்கிள் உட்கார வச்சுட்டு கடத்தி கொண்டு போயிட்டேன்.